ஹாய், அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஆதிச்சுடர். நம்ம ஆதிரை கிராஃப்ட்ல இன்றைக்கு பசு, அதாவது கோமாதா சிலைகள் கொண்டு வந்திருக்காங்க. ரொம்ப ரொம்ப அற்புதமான வேலைப்பாடுகளோடு கூடிய இந்த சிலை வடிவத்தை இப்போ பார்க்கலாம். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பசுவில், அதாவது கோமாதா அல்லது காமதேனு என்றும் சொல்லுவாங்க. காமதேனு என்று சொல்லும்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா பசுவும் கன்றும் ஒன்றாக இணைந்திருக்கும் போது அதை காமதேனு என்று அழைப்பார்கள். ஸோ இந்த கோமாதா சிலையில என்ன ஸ்பெஷல் நீங்கள் பார்த்தீங்கன்னா 30 முக்கோடி தேவர்களுடைய உருவ அமைப்பும் ஒன்றாக இணைத்தபடி இந்த சிலையில வடிவமைத்திருப்பாங்க. ஸோ நீங்க பார்த்தீங்கன்னா மும்மூர்த்திகள், அதே மாதிரி சரஸ்வதி, மகாலட்சுமி, நாரதர் அப்படின்னு எல்லா தேவர்களும், ஹனுமனாக இருக்கட்டும், முருகனாக இருக்கட்டும், விநாயகராக இருக்கட்டும், அனைவரும் இருக்கக்கூடிய ஒரு சிலை வடிவம். ஸோ ரொம்ப அருமையா பண்ணியிருக்காங்க. நீங்க பார்த்தீங்கன்னா இந்த ஒரு கோமாதா நம்ம வீட்டில் வாங்கி வைக்கும்போது சகலவிதமான வாஸ்து தோஷங்களும் நீங்கும். ஸோ ரொம்ப அருமையான சிலை வடிவம்ங்க. அடுத்தது நீங்க பார்த்தீங்கன்னா கோமாதாவிலே அந்த மாதிரி எல்லா சாமிகளும் இல்லாம பிளேனா இருக்கக்கூடிய சிலையும் நம்ம கிட்ட இருக்கு. இந்த மாதிரி சிலைகள் பொதுவா என்ன பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா வீட்டு கிரக பிரவேசங்களுக்கு கிஃப்டா கொடுக்கறதுக்கு நீங்க இதை பயன்படுத்தலாம். இன்னொரு விதமும் நம்ம கிட்ட இருக்கு. மகாலட்சுமியும் விநாயகரும் இருக்கக்கூடிய கோமாதா திருவுருவ சிலை. ஸோ நீங்க பாத்தீங்கன்னா ஒரு பக்கம் விநாயகர் இருப்பாரு, இன்னொரு பக்கம் மகாலட்சுமி தாயார் இருக்கக்கூடிய ஒரு சிலை வடிவம். ரொம்ப ரொம்ப அழகான உருவங்கள் எல்லாமே வாஸ்து தோஷங்களுக்கு மிக அருமையாக வேலை செய்யக்கூடும். நம்ம எல்லாருமே வீடு வாங்குறோம், இல்லை ஒரு வீட்டில் வசிக்கும் போது அந்த வீட்டில் வாஸ்து தோஷங்கள் எப்படி தீர்க்க முடியும் அப்படின்னு நம்மளுக்கு தெரியாது. இந்த மாதிரியான புனித சிலைகள் நம்ம அங்கே வாங்கி வைக்கும் போது அந்த வாஸ்து தோஷங்கள் நீங்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த சிலைகள் உங்களுக்கு வேண்டுமென்றால் மறக்காம நம்மளுடைய புலனத்திற்கு வந்துருங்க. புலனம் எண்கள் அந்த பயோல கொடுத்துருக்கோங்க. அந்த எண்கள் எடுத்து நீங்க நமக்கு நேரடியாக தொடர்பு கொள்ளணுங்க. நன்றி, வணக்கம்.